ஹாய் கைஸ். நேத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியோட இந்த லெவல்ஸ் தான் வந்துட்டு குடுத்துருந்தோம். இன்னைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டில தான் நான் இன்னைக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணேன். ஸோ, இங்க பாருங்க 2 சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆகலை. ஸோ, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த செகண்ட் சப்போர்ட்லேருந்து பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிடுச்சு. கரெக்டாக இதோட கேண்டில் பார்த்தீங்கன்னா 9:45 கேண்டில் வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிடுச்சு. ஸோ, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு 51,233ங்கிறது தான் வந்துட்டு நம்மளோட சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போது நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 51,300 கால் ஆப்ஷன் தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்துட்டு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வந்துட்டு பீரிஸ் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல போயிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை இதுக்குள்ளேயே சுற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ, அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்கெட்டை வந்துட்டு நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி. என்னோடய டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25% தான் டார்கெட் வந்துட்டு வச்சுட்டு நான் புக் பண்ணேன். நான் இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டை காமிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா 51,300 கால் ஆப்ஷனோட 3 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ, இதில் இந்த கேண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில். ஸோ, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்துட்டு நான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் ஹை ப்ரைஸில் வந்துட்டு என்ட்ரி ஆக மாட்டேன். மிட் பாயிண்டில் தான் என்ட்ரி ஆகுவேன். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரூ. 97.60 இருந்தது. நான் ரவுண்ட் ப்ரைஸாக வந்துட்டு ரூ. 97 வந்துட்டு இந்த இடத்துலையே வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு என்னோட 25% டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 121.65. அது இந்த இடத்துலையே எனக்கு ரீச் ஆகிடுச்சு. நான் எக்ஸிட் ஆகிட்டேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு நீங்கள் ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அங்கேயே வந்துட்டு செகண்ட் சப்போர்ட்டை வந்துட்டு உடைக்கவே இல்லை. ஸோ, செகண்ட் சப்போர்ட் வந்துட்டு க்ளோஸ் ஆன இடம் வந்துட்டு இந்த இடம் தான் வந்துட்டு க்ளோஸ் ஆச்சு. இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் வந்துட்டு க்ளோஸ் ஆச்சு. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மறுபடியும் வந்துட்டு ஒரு என்ட்ரி வந்துட்டு 230க்கு மேலே கொடுத்தேன். அதோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ₹84 வந்துட்டு வரும். இங்கே பாருங்கள், மிட் பாயிண்ட் வந்துட்டு 84.70 இருக்குது. நான் வந்துட்டு 84ல் வந்துட்டு என்ட்ரி பண்ணியிருந்தேன். என்ட்ரி பண்ணிவிட்டு இதுலேயும் வந்துட்டு ஒரு 25% டார்கெட்டு, அதாவது ₹105 வரும். ஸோ, அந்த இடத்துலையே வந்துட்டு நான் இம்மிடியேட்டாக வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே வந்துட்டு 20% டார்கெட் கொடுத்ததுனால இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், ₹111 போயிருக்கு. நான் ₹105 வந்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ, நான் இன்றைக்கி வந்துட்டு 2 ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரேடில் ஒரு 25% டார்கெட் புக் பண்ணியிருக்கேன். செகண்ட் ட்ரேடில் ஒரு 25% டார்கெட் வந்துட்டு புக் பண்ணியிருக்கேன். நாளைக்கான லெவல்ஸ் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.